The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. I, K. Muralidharan, do swear in the name of... கேரளத்தில் காங்கிரஸ் அரசின் பதவியேற்பு விழா தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. புதிய முதல்வராக வி.டி. சதீசன் முன்னதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்று வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, அமைச்சர்களாக யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? சதீசன் தற்போது முதல்வராக பதவியேற்றிருக்கிறாரே, அவர் கடந்து வந்த அரசியல் பாதையை சொல்லுங்கள். சதீஷனை தொடர்ந்து கே.பி. குணாலிக்குட்டி, ரமேஷ் சென்னிதலா, சன்னி ஜோசப் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சதீஷன். அவருடைய நிர்வாக திறமை, வியூகங்கள் காரணமாக காங்கிரஸ் கூட்டணி பெரும் வெற்றியை பெற்றது என கட்சி தலைமை கருதுகிறது. ஆகவேதான் பதவிக்கு கடும் போட்டி இருந்தாலும் கே.சி. வேணுகோபால் மற்றும் ரமேஷ் சென்னிதலா ஆகியோருடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டாலும் இறுதியாக முதலமைச்சர் பதவி சதீஷனுக்கு கிட்டியிருக்கிறது. சதீஷன் 5 ஆண்டுகளாக கேரளம் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக மிகவும் திறம்பட செயல்பட்டார் எனவும் அவருக்கு புகழாரம் சூட்டப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அவர் முதல்வராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அக்காலத்திலே அவருக்கு மிகுந்த ஆதரவு உண்டு. மக்களிடையே மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே அவர் மிகவும் பிரபலமாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 10 வருடங்களுக்கு பிறகு கேரளத்திலே காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் அமைந்திருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் இமாச்சல பிரதேசத்தை தொடர்ந்து தற்போது கேரளத்திலே காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆகவேதான் இந்த 3 மாநிலங்களின் முதல்வர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார்கள். அதாவது கர்நாடகா முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவகுமார் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார். தெலுங்கானா முதல்வர் ரேவாந்த் ரெட்டியும் பங்கேற்கிறார். அதைவிட மிகவும் முக்கியமாக ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியிலே முக்கிய இடம் பெறுகிறார்கள். ஏனென்றால் பிரியங்கா காந்தி வயநாடு சட்டமன்ற வயநாடு மக்களவை தொகுதியின் உறுப்பினராக இருக்கிறார். கேரளாவில் இருந்துதான் அவர் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக ராகுல் காந்தியும் அதே தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்ததே. ஆகவே 2 பேர் போட்டியிட்டு பெரும் வெற்றியை பெற்ற தொகுதி என்பதால் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவருமே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார்கள். மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். ஆகவே கேரளாவிலே மீண்டும் பதவி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேரளத்திலே 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வருவதை காங்கிரஸ் கட்சியின் தலைமை மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி வருகிறது. தமிழ்நாட்டுக்கும் தற்போது பொறுப்பாக உள்ள ஆளுநர் அச்சரேகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சதீஷனை தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களாக தற்போது பதவி பிரமாணத்திலே பங்கேற்று தங்களுடைய பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் ஆகியவற்றை நடத்தி வருகிறார்கள். முதல்வர் பதவியேற்பின் போதே முழு அமைச்சரவையும் பதவியேற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.